படம் நல்லா தாங்க இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள், எல்லாரும் வந்து பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் நெகட்டிவ்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்ன மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா, படத்தோட டைட்டில் சொர்க்கவாசல்னு வச்சுட்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்த உடனே மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, கொஞ்சம் இது வில்லங்கமான படம் போல, நம்ம ஏன்டா போய் பார்க்கணும்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ டிரெக்டரும் ப்ரொடியூசரும் ஏன் இந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி உள்ள நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க ஏன் சொர்க்கவாசல்னு வச்சிருக்கேன்ட்டு. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்து பாக்குறதுக்கு வந்து டைட்டில் முக்கியம், அந்த டைட்டில்ல சொதப்பிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய படம். படத்தை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து சென்ட்ரல் பிரிசன்ல 1999ல வந்து ஒரு ரியாட் நடந்துச்சு. அந்த ரியாட்டை பத்தி பாத்துக்கோங்க. அந்த ரியாட்ல என்ன நடந்திருக்கும்னா, அதுக்கு கலவரத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்ஸர் வடிவேலு அப்படின்ற மெயின் அக்யூஸ்ட் வந்து அங்க வந்து இறந்து போயிருப்பாரு ஜெயில. அந்த அவர் இறந்து போனனால அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிக்கும். கிட்டத்தட்ட 11 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்க்ளூடிங் போலீஸ் ஆபீசர்ஸ். சோ அந்த கதையை தழுவிதான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. பாக்ஸர் வடிவேலு கேரக்டர்ல இங்க யாரை போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செல்வராகவன். அங்கதான் நம்மளுக்கு ஒரு சின்ன மைனஸ் ஆயிடுச்சு. ஏன்னா செல்வராகவன் அவ்வளோ பெரிய அக்யூஸ்ல கிரிமினல்ல வச்சு பார்க்க முடியுதானா முடியல. சோ அங்க ஒரு சின்ன செட்பேக் ஆகுது. ஏன்னா அந்த படத்தோட மெயின் கதையே செல்வராகவன் தான். செல்வராகவன் இறந்து போறனால தான் இவ்வளவு பெரிய கதையே வருது. அங்க அவரு மிகப்பெரிய ஆளை காட்டாதனால படம் கொஞ்சம் டிராபேக் ஆகுது, வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி நம்ம காமெடி படத்திலேயே பார்த்துட்டு திடீர்னு ஒரு வயலண்ட் மூவிஸ்ல எடுத்து உட்கார வச்சனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இடிக்குது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை போட்டு யார்தான் செல்வராகவனை கொன்னா அப்படின்ற கதைய சூப்பராவே டைரக்டர் எடுத்துட்டு போயிருக்காரு. நான் உண்மையிலே டைரக்டரை பாராட்டுறேன். ஏன்னா ஒரு 2 ஹவர் வந்து ஒரு பாட்டு இல்லாம படத்தை எடுத்துட்டு போறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஆளுங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டு இருக்கணும், அட்லீஸ்ட் 3 பேர் வந்து டான்ஸ் ஆனாதான் நம்ம ஆளுங்க பாப்பாங்க. பட் இந்த படத்துல பாட்டே இல்லாம சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. லாஸ்ட்ல வந்து அந்த கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் ரிவீலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராவே பிக்சரைசேஷன் பண்ணிருக்காங்க. வீடியோ செம்மையா எடுத்திருக்காங்க, அருமையா எடுத்திருக்காங்க. படம் ஒன் டைம் வாட்சபிள், எல்லாருமே வந்து பாருங்க. வயலண்ட் மூவிஸ் தான், சோ யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. இது வேற மாதிரி படமானலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ரத்தம் கொஞ்சம் செதறனால உங்களுக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜெயில எடுக்கிறனால நம்மளுக்கு வடச்சென்னை மைண்டுக்கு போயிடுது. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே பிளாக் அண்ட் ஒயிட் காம்போல அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பிக்சரைசேஷன்ல எடுத்தனால உங்களுக்கு வடச்சென்னை அப்பப்போ வந்துட்டு போவோம். பட் ஓகே, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர் அண்ட் தி என்டையர் டீம். நல்லா இருக்கு. நியூ டைரக்டர் இல்லையா, அதுதான் ஒரு ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல இவரு. ஏன்னா புது படம் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அது எல்லாரும் பிடிக்கிற மாதிரி எடுக்கும். சோ அது வந்து கரெக்டா பண்ணிருக்காரு. அதான் ஐப்பு கொடுத்து மொக்க வாங்குறத விட இந்த மாதிரி சாதாரணமா விட்டு போயிடலாம். என்ன உங்களுக்கு இதுனா, அந்த கலவரம் ஏற்படும் போது ஒரு 3 எம்எல்ஏ, அதாவது எதிர்கட்சி எம்எல்ஏ உள்ள மாட்டிப்பாங்க கலவரத்துல. அதை எப்படி பின் பண்ணி போர்ட்ரே பண்ணி சூப்பரா எடுத்துட்டு போறாங்கன்னா நீங்க உள்ள போய் பாத்துக்கோங்க. நான் சொல்ல விரும்பல, நல்லாவே எடுத்துருக்காங்க. சோ ஒன் டைம் வாட்சபிள். எங்க உள்ள போங்க, நெருப்பா இருக்கும், ஃபயரா இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்லி நம்மள போய் மொக்க வாங்க விடுறதுக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டா வந்து ஒரு 20% சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ரியலி ஹாப்பி தான். நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபீலிங் தான் நல்லா இருக்குன்ற நானு. ஏன்னா உங்களுக்கு யார் கொலை பண்ணாங்கன்றத வந்து ஃபைனலா காட்டுறாங்க. அதோட பிக்சரைசேஷன், வீடியோ மேக்கிங், அந்த ஃபைனல் டச் எல்லாம் வந்து சூப்பராவே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஆர்ஜே பாலாஜி அப்பப்போ கத்தின்னு தான் இருக்காரு. அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஏன் கத்தினே இருக்காருன்னு தெரியல. அந்த கேரக்டர்ஸ் ஒரு 2-3 கேரக்டர்ஸை மாத்திருந்தா படம் இன்னுமே நல்லாவே ஹிட்டா இருக்கும். உங்களை என்கேஜா பார்க்க வச்சிருக்கோம். மத்தபடி ஒண்ணு. ஹீரோயினை பத்தி பேசவே இல்லையா? பேச மாட்டீங்க. ஹீரோயின் எல்லாம் இல்லையா இந்த படத்துல? இருக்காங்க, பட் பெரிய ரோல்லாம் கிடையாது. சும்மா வந்து கைதி 2ல நிறைய மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கா? கைதி 2வே மாத்தணும்னாரா? கைதி 2 என்ன படம்னு தெரியலையே. இவரு கார்த்திக் தானே. கைதி 2 இந்த அதுவும் சம்பந்தம் இல்ல. இது உண்மை கதை, சம்பவம். ஜெயில் சீக்வன்ஸ் இருந்தா அதுக்கு வட சென்னை கூட தான் வந்துச்சு. அதுக்கு இது ஒண்ணா ஆகாதுல்ல. அவரு லோகேஷ் வந்து எதனா பேசணும், எதனா ஐப்பு குத்து பதட்ட ஓட வைக்கிறதுக்காக எதனா பண்ணுவாரு. எப்படினாலும் உள்ள வந்து எடுத்து வந்துறா போல. இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவின்னு நினைச்சு வந்து பாருங்க, நல்லாவே எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அந்த ஜெயிலே கிடையாது, ஜெயிலே க்ளோஸ் பண்ணி மொத்தமா புயலுக்கு மாத்திட்டாங்க. சோ அந்த ஜெயிலோட வரலாற லைட்டா எடுத்து காட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. படம் வாட்சபிள் தான், ஒன் டைம் வாட்சபிள் ஆன படம் தான். அது பழைய விருமாண்டியோட தழுவல்களோட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இதை பார்க்குறப்ப எனக்கு கமல் சார் மேலே இன்னும் மரியாதை கூடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். அதுலேயும் இதே கதை தான், இதுலேயும் இதே கதை தான். அதில் 2 பேர் சொல்கிறத இங்கே 7 பேர் சொல்கிறீங்க. சிறை கலவரத்தை பற்றி அவர் அருமையாக சொல்லியிருப்பார், பயங்கரமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. பட் அதில் காதல் இருக்கும், இதில் காதல் இல்லை. அதில் லேடிஸுங்களுக்கு மரியாதை கொடுத்து பஞ்சாயத்தெல்லாம் வச்சிருப்ப மண்மனமாக வட்டார வழக்கங்கள்லாம் சூப்பராக இருக்கும். மதுரை ஸ்லாங்கு உனக்கு இங்கே மெட்ராஸ் ஸ்லாங்
அங்க கிடைச்சிருக்கு, சென்ட்ரல் ஜெயில் கிடைச்சிருக்கு, வச்சு ஒரு ஆட்டி இருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. கொடுத்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணா நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கிற ஒரு டேலண்டான மியூசிக் டைரக்டர்ன்றது புரியுது. வடச்சென்னை மாதிரி படங்கள்லாம் ஜெயிலில் வந்து காமிச்சாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்க லுங்கி கட்டின்னு உள்ளே வந்து வெளியே வர சீனாக இருக்கட்டும், அங்கே வைக்கிற ஷாட்டாக இருக்கட்டும், அங்கே கேரம் போர்டு ஆடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம பார்வையிலேயே ரொம்ப நம்ம சாப்பிட வைப்பார். ஆனால் இது அவ்வளோ ஜெயிலில் அதே போர்ஷன் கொடுத்தாலும் செல்வராகவன் நடித்தாலும் ராஜன் கிட்ட கூட வந்து நிற்க முடியாது. ஆர்ஜே பாலாஜி எப்பவுமே காமெடி மூவிஸ் தான் பண்ணுவார். இப்போ ஒரு ஆக்ஷன் வயலன்ஸ் அதுதான் எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. சினிமான்னு வந்துட்டா எல்லாமே பண்ணணும், அதுதான் ஒரு நல்ல ஆள். அவர் சூட்டபிளாக தான் ஆக்கணும். ஸோ அதை ஆக்கியிருக்காரு, கரெக்டாக தான் இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். படம் உங்களுக்கு திருப்தி பண்ணிச்சா? அதுதான் நான் யோசிச்சுன்னு இருக்கேன். படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. நான் சொர்க்கவாசல் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி வந்து காமெடியனாவே பண்ணலான்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அவரோட ஆக்டிங் ஓகே நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா டைரக்ஷன்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு மைண்ட் நோட் பண்ண முடிஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க வரீங்கன்னா மூளையை கட்டி வீட்டுல வச்சுட்டு வந்தீங்கன்னா ஓகே, நீங்க கேள்வி கேட்பீங்க, நிறைய உங்களுக்கு லாஜிக் மிஸ்டேக் தெரியும்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. படம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா செல்வராகவனுக்கு பயங்கர ஹைப் கொடுப்பாங்க, பெரிய டான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கான காட்சி அமைப்பு இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. செல்வராகவனை தாண்டி கூட இருக்கவங்க தான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு எஸ்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து தீகார் ஜெயிலே கட்டி ஆண்டவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அவராவது நல்லா பண்ணிருப்பாரு போது அவருக்கு ஜெயிலர் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஹைப் கொடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவரு இங்க சொம்படிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க, ஏத்துக்க முடியல. ஆர்ஜே பாலாஜியோட ஃபேமிலி போர்ஷன் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா டச்சிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபேமிலி போர்ஷனை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் இன்னும் பெயினா காமிச்சிருக்கலாம். அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாம ஜெயிலுக்குள்ள நடக்கிறத காட்டினாங்க. ஓகே ரைட், இது என்ன கான்செப்ட்னா 1999 நடந்த சென்ட்ரல் ஜெயில் இஷ்யூவை தான் காமிக்கிறாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். இதுல படத்துல சொல்லப்பட்ட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா ஒரு நல்லவனை கூட கெட்டவனா ஜெயில் மாத்திரும், இது வந்து தண்டனைக்கான இடம் கிடையாது, குற்றவாளி உருவாக்குற இடம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மைதான். பட் அதை எப்படி ஸ்கிரீன் பிளேல கொண்டு போனாங்கன்னா ரொம்ப லேக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை, அப்படியே பிளாட்டா கயிறு கட்டி இழுத்துட்டு போறாங்க நம்மள, அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜான ஒரு படம். பார்க்கணுமா அப்படின்றத எல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்தது வேற ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து ஒரு விருமாண்டியா இருக்கும், ஒரு வடச்சென்னையா இருக்கும், இல்லைன்னா ஒரு தடம் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏதாவது ட்விஸ்டர் இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம அதெல்லாம் கூட கம்பேர் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு இந்த படம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டைரக்டர் என்ன ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சிட்டாருன்னா அனுதாப ஓட்டுவாங்கன்னு மைண்ட்ல வச்சாரு. அதாவது ஒரு வலியை காட்டணும் அப்படின்னாலே வந்து ஆர்ஜே பாலாஜி அழுதா மூக்குலையும் வாயிலையும் சளி ஊத்துற மாதிரியே தான் பண்ணணும்னு ஒரு விஷயம் பண்றாரு அவரு. அது அந்த அளவுக்கு தேவையில்லைன்ற, ஒருத்தனுக்கு வலின்றதை அந்த காட்சி அமைப்புலயே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது இப்படி பண்ணாதான்னு கிடையாது. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, வேற ஒன்றும். செல்வராகவன் சார் ஆக்டிங் ஓகே நல்லா இருந்துச்சு. எப்பவுமே வழக்கமா வந்து அவரோட டேரக்டர், அவர் நல்ல டேரக்டர் தவிர அவர் பெரிய ஆக்டர் ஒன்றும் கிடையாது. நிறைய படங்கள்ல பார்த்தோம் அந்த ஆக்டிங்ல ஒரு லேக் இருக்கும் செல்வராகவன். அது இந்த படத்துலயும் தெரிஞ்சது. அப்படியே அவருக்கு கொடுத்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருந்தா பரவாயில்ல, அந்த அளவுக்கு காட்சி வைக்கலையும் நினைச்சேன் நான். ஏன்னா கம்ப்ளீட்டா அவருக்கு கொடுத்த ஹைப் வந்து பாத்தீங்கன்னா டைகர் மணின்னு ஒருத்தர் இருப்பாப்ல ஜெயிலின்னு ஒருத்தர், அவருக்கு கொடுத்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவர் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணார் படத்துல, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து குறிப்பா நம்ம வந்து குரலாம் சொல்ற மாதிரி இல்லை, அப்படியே படத்தோட டிராவல் ஆச்சு. ஓகே, பரவாயில்ல. ஓவரால் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த படத்தை. ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது, வயலன்ஸ் ரொம்ப அதிகம், அதை யோசிச்சுக்கணும் நீங்க. அதே மாதிரி பாருங்க, யோசிச்சு தான் இந்த படத்தை பார்க்கணுமா வேண்டாமான்ட்டு பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு படம், அவ்வளவுதான். படம் சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு நல்ல விறுவிறுப்பா தொடர்ந்து அடுத்து என்ன நடக்கும், அடுத்து யாரு அப்படிங்கிற அந்த ஒரு விறுவிறுப்பை கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் வட சென்னை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு விஷயம் யோசிச்சிருப்போம். வெளியில நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம படமா பார்த்திருக்கோம். ஒரு ஜெயிலுக்குள்ள ஃபுல் ஸ்டோரியுமே அதுலதான் போகும். அது எப்படியெல்லாம் போகுது, எப்படிலாம் அந்த ஒரு சில பேரை வந்து யூஸ் பண்ணிட்டு அரசியல் பண்றாங்கிறது ரொம்ப. சொர்க்கவாசல் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி வந்து ஒரு கேஸ்ல வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுறான். அவன் எப்படி கிரிமினலா மாறுறாங்கிறது அந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி. படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி எல்லாம் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. எஸ்பி கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அவர் மாத்திரம் தான் கொஞ்சம் ஒரு ஆவரேஜா நடிச்சிருந்தாரு. பட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கருணாஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல், அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நட்டி வந்து ஒரு பழைய கேஸ் எடுத்து பார்ப்பாரு. ஸோ அவரு தான் இந்த கதை வந்து அவர்கிட்ட தான் வந்து டிராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வராகவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஜெயிலில் ஒரு டான் மாதிரி இருக்காரு. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் கூட அவரை கதை பேஸ் பண்ணி தான் அந்த டோட்டல் கதை ட்ராவல் ஆகுது. ஸோ அவருக்கு ஒரு பெரிய கேரக்டர். படத்தில் வந்து ஒரு அப்பாவி வந்து ஒரு சிச்சுவேஷனால எப்படி படிப்படியாக மாறாங்கிறது படத்தில் ரொம்பவே சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு மெயின் மைனஸ் என்னன்னா வயலன்ஸ் ரொம்ப ஓவர் ஹெவி வயலன்ஸாக இருக்கு.
ஓவர் பிளட்டு. ஸோ அதனால படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பார்க்கறதுக்கு செட் ஆகாது. மற்றபடி ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான படம். மேக்கிங்கும் படத்தை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு நல்ல இது ஸ்கிரிப்ட், இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் இது படத்துக்கு. அவரோடதும் நல்லா இருந்ததுங்க. நல்லா ஒரு கல்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ராயன்ல கொஞ்சம் இன்டென்ஸா பார்த்தா பாத்தீங்களா, அதோட கொஞ்சம் அதிக இன்டென்ஸாவே இருந்தது. நல்லாவே கொஞ்சம் அப்படிதாங்க. ஏன்னா வட சென்னை புதுப்பேட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு. இப்போ அதை பேஸ் வேற எந்த படம் வந்தாலும் நம்ம அதை தான் ரெஃபரன்ஸா எடுப்போம். கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. ஆனா அவரு ஒரு சிச்சுவேஷன் வரும், அதனால அவர் போயிடுவாரு. அதுல அது நான் எப்படி சொல்லிட்டா நல்லா இருக்காதுங்களே, அது படம் பார்க்கணும்ல நீங்க. ஆனா நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குங்க. சாங்ஸ் கிடையாது, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படத்துல இருக்கிறதே தெரியாது நமக்கு. அது கதையோட ஒட்டி வர்றதுனால நல்லா இருக்கும். ஹீரோயினுக்கு பெரிய ஸ்கோப் இல்ல, பட் வர சீன்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. மொத்தத்துல வந்து படம் போயிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கு. சில விஷயம் கிளைமேக்ஸ்ல அட்லீஸ்ட் அங்க வந்து ரிவீல் ஆகும்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸ் முடியறதே வந்து இது தெரியாம இருக்கிறதே கரெக்டா இருக்கும், இது யாருக்குமே தெரியாம இருந்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி போயிடும் லாஸ்ட்ல. ஆமா, மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா எல்லாரும் இது எப்படின்னா ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கதை சொல்லிட்டே போவாங்க. மூவி அப்படிதான் நகரும். இப்போ இவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது உண்மையாங்கிற ஒரு கொஸ்டின்லயே நம்ம போயிடுவோம். படம் அப்படிதான் போய் முடிஞ்சிடும் லாஸ்ட்ல. நட்டிக்கு பெரிய ஸ்கோப் இல்லைங்க. ஆனா நட்டி தான் ஓகே, அப்படி பார்த்தா நம்ம நட்டி தான் கொண்டு போறாரு. இந்த மாதிரி வச்சுக்கோ. நல்லா ஓவராலா பரவாயில்ல. நல்லா தான் போகுது படம். ஒரு வாட்டி ஒன் டைம் வாட்சபிள் தான். சாங்ஸ் வந்து அவ்வளோவாலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஒரு பாட்டும் நம்ம தான் இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பிஜிஎம் தான் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. காமெடியில எதுவுமே இல்லை ப்ரோ. படத்துல ஃபுல்லாகவே எமோஷனல் ஃபைட்டிங் தான் இருக்குது. அதான் புதுசா ட்ரை பண்ணது நிஜமாவே நல்லா இருக்கு படம். புதுசா ட்ரை பண்ணது அதுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்டோரி நார்மல் அந்த ஜெயில் நடக்கிறது தான் இருக்கு. பட் ஒன் டைம் வாட்சபிள் தான் படம். படத்துல ஓவரா என்டர்டெயின் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. படம் அப்படியே நார்மலா போற மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஸ்டோரி லைன் வந்து அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. அது ஸ்டோரியே இல்லை. அவர் ஜெயில இருந்து எப்படி வெளியே வரான்றது அது மட்டும் தான் கதை. மற்றபடி ஸ்டோரி பெருசாலாம் எதுவுமே இல்லை படத்துல. புதுசா ட்ரை பண்ணதுனால ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பா. வந்து ஹீரோ அந்த மாதிரி படத்துல பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கருணாஸ் எப்பவும் போலதான். அவர் ஒரு ஆர்டிஸ்ட், தியேட்டர் ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரியல் ஆமா ப்ரோ, ரியல் இன்சிடென்ட்டை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த கட்சி எதுவுமே சொல்லாம. அதனால கொஞ்சம் ராவா இருந்தது. என்ன எப்படி முடிக்கணுமோ அந்த மாதிரி முடிச்சிருந்தாங்க. மற்றபடி நல்லா என்டர்டெய்னிங்கா போச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. இவர் வெளில வந்துட்டாரா, உள்ள ஜெயில தான் இருக்காரா, அப்புறம் அந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில தான் சொல்லுவாங்க என்ன ஆச்சு அப்படின்றதுன்னு. வடசென்னைன்றத விட இந்த கைதி 2 இந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. கைதி இப்ப கார்த்தி ஜெயில என்ன பண்ணிருப்பாருன்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி இவர் ஜெயில என்ன பண்ணாரு, இவர் ஒண்ணுமே பண்ணாம ஒருத்த மாட்டிக்கிட்டா அவன் எப்படி வெளில வரான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. மியூசிக் சாண்ட்ரோல்டன் நினைக்கிறேன், சரியா தெரியல. அவர் வாய்ஸ் தான் கேட்டது. நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஃபைட்டு, ஆக்ஷன். ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரத்தம் தெறிக்க இருக்கு, பார்க்கவே முடியல. நம்மளாலே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வந்து சும்மா எடுக்கணும்னு எடுத்து வைக்காம உண்மையிலே ஒரு 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 ஜெயிலுக்குள்ள உண்மையிலே எடுத்த படமா இருந்துச்சு. அதோட ஆர்டிஸ்ட்ல உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஓகே, தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஒரு சாதாரண மனுஷன் ஜெயிலுக்கு போனா என்ன நடக்கும்? அவன் வெளில வந்தானா இல்லையா, அவ்வளோ ரியல்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டிராமாட்டிக்கா தான் இருக்கும். பரவாயில்ல. ஆக்ஷன் வந்து ஓரளவுக்கு ரியலா பண்ணியிருக்காங்க.